Let us start with share certificate and share warrant. Shares are issue பண்ணிட்டாங்க. இப்போ வந்து shares அந்த கம்பெனிக்கு எனக்கு issue பண்ணிருக்காங்கங்கிறது என்ன acknowledgement இருக்கு? Probably company வந்து register of members bookல such a person, that is Mr. X, holds so many number of shares, equity shares or preference shares. Mr. Y holds so many number of shares. So register maintain பண்ண okay. But how do I know that I am holding so many number of shares? So I need some acknowledgement, right? அதுதான் என்னன்னு சொல்றோம்னா share certificate னு பார்க்கறோம். இங்க ரெண்டு கான்செப்ட் பார்க்க போறோம். One is with respect to share certificate and one is with respect to share warrant. ரெண்டுமே வந்து ரொம்ப சிம்பிளா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும்னா டாக்குமெண்ட்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஷேர் சர்டிஃபிகேட் ஷேர் வாரண்ட்டுக்கு டிஃபரன்ஸ் இருக்கு. லெட் மீ கோ ஃபார் ஷேர் சர்டிஃபிகேட் ஃபர்ஸ்ட், அதுக்கு பிறகு வாரண்ட்டுக்கு போகலாம். ஸோ ஷேர் சர்டிஃபிகேட் இஸ் ஜஸ்ட் அன் இன்ஸ்ட்ருமெண்ட் இன் ரைட்டிங். ஓகே, ரிட்டர்ன் இன்ஸ்ட்ருமெண்ட், நாட் ஓவராலாக சொல்கிறது இல்லை, ரைட்டிங்கில் இருக்கும். அண்ட் இட் கிவ்ஸ் த லீகல் ப்ரூஃப் ஆஃப் த ஓனர்ஷிப் தட் யூ ஹோல்ட் ஸோ மெனி நம்பர் ஆஃப் ஷேர்ஸ். இந்த ஷேர் சர்டிஃபிகேட்டில் பார்த்தீங்கன்னா ப்ராப்ளி யூ கேன் கோ ஃபார் த கண்டென்ட்ஸ் ஃபர்ஸ்ட், தென் வில் கம் பேக். இந்த ஷேர் சர்டிஃபிகேட்டோட கண்டென்ட்ஸ் பார்த்தீங்கன்னா எந்த கம்பெனி நேம் இந்த ஷேர்ஸ் வந்து உங்கள் நேமில் இஷ்யூ பண்ணியிருக்கு. ஓகே, டேட் ஆஃப் இஷ்யூ, எந்த டேட்டில் இஷ்யூ பண்ணிச்சு, யாருக்கு இஷ்யூ பண்ணிச்சு, ஹூ இஸ் த மெம்பர், டு ஹூம் ஐ ஹேவ் இஷ்யூ, டு ஹூம் த கம்பெனி ஹாஸ் இஷ்யூ த ஷேர், எத்தனை நம்பர் ஆஃப் ஷேர்ஸ், ரைட்? அதோட ஃபேஸ் வேல்யூ என்னது, நாமினல் வேல்யூ. யூஷுவலாக ஷேர் சர்டிஃபிகேட்டில் நாமினல் வேல்யூ தான் இருக்கும். அதில் பெய்ட் அப் வேல்யூ என்னது? சி, ஷேர்ஸாக இஷ்யூ பண்ணும்போது நீட் நாட் பி ஆல்வேஸ் ஃபுல்லி பெய்ட் அப் இன் நேச்சர், பார்ட்லி பெய்ட் அப்பாக இருக்கலாம். ஸோ அந்த நாமினல் வேல்யூ 10 rupees, அதில் 7 rupees நீங்கள் பே பண்ணி இந்த ஷேர்ஸ் வாங்கியிருக்கீங்கன்னா பெய்ட் அப் வேல்யூ 7 rupees தான். ஓகே, அப்போ 3 rupees வந்து பேலன்ஸ் இருக்குன்னு அர்த்தம். இஸ் இட் ஓகே? அண்ட் டெஃபினட் நம்பர் ஆஃப் ஷேர்ஸ், ப்ராபப்ளி ஆர் ஹோல்டிங் 500 shares. அப்போ அந்த 500 shares வந்து ப்ராபப்ளி 501லேருந்து 1000 shares ஹோல்ட் பண்ணியிருக்கீங்க, நம்பரிங் இருக்கும். There is the share certificate will bear the number of shares. Definite number வந்து இந்த நம்பர்லேருந்து இந்த நம்பர் வரைக்கும் இருக்கிறது உங்களோட ஷேர்ஸ். ஸோ இது யூஸ்வலாக வந்து ஷேர் சர்டிஃபிகேட்டோட ஃபார்மேட், இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும். அப்போது திஸ் ஷேர் சர்டிஃபிகேட் ஹேவிங் திஸ் கண்டென்ட்ஸ் will become the legal proof saying that you own the shares. இந்த டீட்டெயில்ஸ் ஆஃப் த மெம்பர் இருக்கு இல்லையா, அதை வச்சு நீங்கள் வந்து கெஸ் பண்ணிடலாம் who owns the share. And it's the stated number of shares. This is stated number of shares. அதாவது stated number of shares தான் எவ்வளோ நம்பர்ஸ் இங்கே நீங்கள் ஸ்டேட் பண்ணியிருக்கீங்களோ, தட் இஸ் ஷேர்ஸ் ஹெல்ட். நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் 500, டிஸ்டிங் நம்பர்ஸ் ஃப்ரம் 501 to 1000. ஸோ 500 ஷேர்ஸ் நீங்கள் ஹெல்ப் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்கிறீங்க. ஸோ இந்த 500 ஷேர்ஸ்க்கு நீங்கள் ஓனர்னு அர்த்தம். இஸ் இட் ரைட்? இஸ் இட் ஓகே? யாருக்கெல்லாம் இது அப்ளிகபிள் பார்த்தீங்கன்னா, கம்பெனி லிமிடெட் பை ஷேர்ஸ்க்கு இது அப்ளிகபிள். கம்பெனி லிமிடெட் பை ஷேர்ஸ்க்கு அப்ளிகபிள். வெதர் ப்ரைவேட் கம்பெனியாக இருந்தாலும் பரவாயில்ல, பப்ளிக் கம்பெனியாக இருந்தாலும் பரவாயில்ல. ஆனால் டிமேட் ஷேர்ஸாக இருந்தால் இது அப்ளிகபிள் இல்லை. ஓகே, டிமேட் ஷேர்ஸ், அது என்ன டிமேட்னா டிமெட்டீரியலைஸ்டு ஷேர்ஸ்னு சொல்லுவோம். டிமெட்டீரியலைஸ்டு ஷேர்ஸ்னா தட் இஸ் யூ டோன்ட் ஹாவ் எனி டிஸ்டிங் நம்பர் ஆர் யூ டோன்ட் ஹாவ் எனி என்னது ஒரு ஜஸ்ட் திங்க் லைக் திஸ், யூ ஹோல்ட் கேஷ் இன் ஹேண்ட். 1 கோடி ரூபாய் கையில் கேஷ் வச்சுட்டு இருக்கிறதுக்கும் 1 கோடி ரூபாய் பேங்க்கில் கேஷ் வைக்கிறதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கு இல்லையா, அதுதான் இது. நீங்கள் 500 rupees ஷேர்ஸாக வச்சிங்கன்னா கையில் இருக்குதுன்னா அது ஃபிசிக்கல் ஷேர் சர்டிஃபிகேட்டாக இருக்குது. இது நீங்கள் கையில் வச்சுக்க வேணால் ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலாம், டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலாம். ஸோ ப்ரோக்கர்ஸ் நிறைய பேர் அவைலபிளாக இருக்காங்க. ஸோ த்ரூ த ப்ரோக்கர்ஸ் ஒன்லி வில் நாட் டூ இட் டைரக்ட்லி. அது டெபாசிட்டரிஸ் அண்ட் டெபாசிட்டரி பார்ட்டிசிபென்ட்ஸ்னு பேர் அவங்களுக்கு. ஸோ ப்ரோக்கர்ஸ் சொல்கிறதுக்கு பதிலாக டெபாசிட்டரி அண்ட் டெபாசிட்டரி பார்ட்டிசிபென்ட்ஸ் கிட்ட வந்து தட்ஸ் நார்மல் பேங்க் தான். ஸோ நம்ம எப்படி வந்து ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி அந்த மாதிரி பேங்க்கில் ஹோல்ட் பண்ணுறோமோ அதே மாதிரி பணத்தை ஹோல்ட் பண்ணுற மாதிரி ஷேர்ஸும் ஹோல்ட் பண்ணுவோம். ஸோ டிமேட் ஷேர்ஸ் அந்த மாதிரி ஷேர்ஸுக்கு வந்து ஆஸ் யூ ஹேவ் லைக் அ டாக்குமெண்ட், எப்படி இப்போ எவ்வளோ கேஷ் நீங்கள் அக்கௌண்ட்டில் வச்சுருக்கீங்கன்னு சொல்லிட்டு எப்படி உங்களுக்கு மொபைல் ஆப் மூலியமாக தெரியுது, அதே மாதிரி இட் வில் ஹாவ் சம் ஃபார்மாலிட்டிஸ் வேர் த டிமேட் ஷேர்ஸ் வில் நாட், யூ நீட் நாட் கோ ஃபார் த ஷேர் சர்டிஃபிகேட். ஸோ டிமேட் ஷேர்ஸாக இருக்கும் உங்களுக்கு. இது வந்து சாஃப்ட் காப்பி ஃபார்ம், அது வந்து ஹார்ட் காப்பி ஃபார்ம்னு சொல்லுவோம் இன்னும் சொல்ல போனால். And section 45 of the act says that it should hold distinct number and it will give the individual identity, which means that 501லேருந்து 1000 ஷேர்ஸ் வரைக்கும் இருக்கிறது உங்களோட ஷேர். மிஸ்டர் எக்ஸ்னு நேம் பண்ணியிருக்காங்க, இது வந்து மிஸ்டர் எக்ஸோட ஷேர்னு சொல்லிட்டு நோட் பண்ணிக்கலாம். அண்ட் எக்ஸப்ஷன் வந்து பெனிஃபிஷியல் இன்ட்ரெஸ்ட்டுக்கு மட்டும் இது வரணும் அவசியம் இல்லை. ஏன்னா பெனிஃபிஷியல் இன்ட்ரெஸ்ட் வரும்போது டிமேட் ஷேர்ஸ் எல்லாம் வரும்போது என்ன ஆகும்னா, அந்த டெபாசிட்டரின்னு சொன்னா இல்லையா, அந்த டெபாசிட்டரி தான் வந்து டெபாசிட்டரி பார்ட்டிசிபெண்ட் தான் வந்து லீகல் ஓனராக இருப்பார். ஓகே, ஸோ அந்த கான்செப்டே டோட்டலாக வேறு. இங்கே நார்மலாக வந்து இங்கே டீட்டெயில்ஸ் ஆஃப் த மெம்பரில் உங்கள் பேர் இருக்குன்னா, டெபாசிட்டரிஸில் வந்து எப்படி இருக்கும்னா அதை XY கம்பெனின்னு வச்சுக்கலாம். தட்ஸ் ஆல்சோ கம்பெனி தான். ஸோ XY கம்பெனின்னு வச்சுக்கலாம். ஸோ அந்த கம்பெனியோட பேர் இருக்கும். தட் இஸ் NSDL CDSLன்னு கேள்விப்பட்டிருக்கலாம். ஸோ NSDL நேஷ்னல் செக்யூரிட்டிஸ் கம்பெனி லிமிடெட்.
Depositories Limited, NSDL, National Securities Depositories Limited, CDSL, Central Depository Services Limited. இவங்க பேர் தான் வந்து மெயின் டிமேட் டெபாசிட்டரிஸ் இவங்க தான். ஸோ இவங்களோட வேலையே வந்து இந்த டிமேட் ஷேர்ஸாக கன்வெர்ட் பண்ணுறது. ஸோ இவங்களோட நேம் தான் வந்து ரெஜிஸ்டர் ஆஃப் மெம்பர்ஸ் புக்கில் இருக்கும். ROM ரெஜிஸ்டர் ஆஃப் மெம்பர்ஸ் புக்கில் இருக்கும். அதில் வந்து யாரோட பெனிஃபிஷியல் இன்ட்ரெஸ்ட் இருக்கா, நீங்கள் அக்கௌண்ட் ஹோல்ட் பண்ணியிருக்கீங்கன்னா நீங்கள் பெனிஃபிஷியல் இன்ட்ரெஸ்ட்டில் போவீங்கன்னு அர்த்தம். இந்த ஷேர் சர்டிஃபிகேட் பார்க்கும்போது இந்த டீடைல்ஸ்லாம் பார்க்கும்போது எப்படி தெரியுமா தோணும் உங்களுக்கு? இந்த டீடைல்ஸ் பார்த்தா உங்களுக்கு எப்படி தோணுது? மிஸ்டர் எக்ஸ் ஹோல்ஸ் 500 ஷேர்ஸ்னு தோணுது இல்லையா? ஜஸ்ட் திங்க் பண்ணி பாருங்கள். மிஸ்டர் எக்ஸ் வந்து இந்த 500 ஷேர்ஸில் 501லேருந்து 750 வரைக்கும் இருக்கிற நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் வந்து என் பேருக்கு மாற்றிட்டார்னு வச்சுக்கலாம். ஓகே, ஸோ ஹி ஹேஸ் ட்ரான்ஸ்ஃபர் த ஷேர், விச் மீன்ஸ் ஐ ஹவ் பாட் த ஷேர்ஸ் ஃப்ரம் ஹிம். ஏன்னா ஃப்ரீ ட்ரான்ஸ்ஃபரபிலிட்டி இருக்கு இல்லையா? திஸ் அப்ளிகபிள் ஒன்லி ஃபார் த பப்ளிக் கம்பெனி தானே. சாரி, நாட் பப்ளிக் கம்பெனி, ஃபார் ஆல் த கம்பெனிஸ் இட் இஸ் அப்ளிகபிள். தட் இஸ் பப்ளிக் ஆர் ப்ரைவேட் கம்பெனி இஸ் அப்ளிகபிள். ப்ரைவேட் கம்பெனினா ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும், பட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஸோ அந்த கேஸில் வந்து இந்த 501 to 750 ஷேர்ஸ், 250 ஷேர்ஸ் வந்து எனக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காரு. ஆனால் ஷேர் சர்டிஃபிகேட் வந்து யார் பேரில் இருக்குது? இவர் பேரில் தானே இருக்குது. தட் இஸ் மிஸ்டர் எக்ஸோட பேரில் தானே இருக்குது. ஏன்னா ஷேர் சர்டிஃபிகேட்டில் வந்து நேம் ஆஃப் த கம்பெனியோட சேர்த்து இவரோட பேர் தானே இருக்கும். அப்போது ஷேர் சர்டிஃபிகேட் இஸ் அ ப்ரைமா ஃபேசி எவிடன்ஸ்னு சொல்லுவாங்க. நம்ம ப்ரைமா ஃபேசி, ஹோப் யூ ரிமெம்பர் சர்டிஃபிகேட் ஆஃப் இன்கார்பரேஷன் பார்க்கும்போது கன்க்ளூசிவ் எவிடன்ஸ்னு பார்த்தோம், ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ prima facie evidence, conclusive evidence na once the company is incorporated, no one can challenge the company's existence. Adha nama paathom, even though it is wrongly incorporated. Ana inga prima facie evidence engadhu what this document of the face ina face of the document, what this document's face tells about, what it tells about Mr. X holds 500 shares. Ana ஒரு 250 ஷேர் என்ன பண்ணிட்டாரு, எனக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாரு. அதனால கொஞ்சம் ஃபார்மாலிட்டிஸ் எக்ஸ்ட்ராவாக இருக்கும். தட் இஸ் இந்த ட்ரான்ஸ்ஃபர் ஃபார்மாலிட்டிஸ் வந்து கம்பெனிக்கு இன்டிமேட் பண்ணும். இது எல்லாமே கம்பெனிக்கு தெரியாமலே நடந்திருக்கும், பட் ஸ்டில் இது வந்து கம்பெனிக்கு இன்டிமேட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் இது ப்ரைமா ஃபேசி எவிடன்ஸ் சொல்லுவோம். ஓகே, இதே வந்து ஷேர் வாரண்ட் பார்த்தீங்கன்னா இட் இஸ் அ வாரண்ட் கிவன். வாரண்ட்னா உங்கள் கையில் இந்த டாக்குமெண்ட் இருக்குது, இந்த ஷேர் வாரண்ட் இருக்குன்னா நீங்கள் கம்பெனியில் போயிட்டு அதுக்கு பதிலாக ஷேர்ஸ் வாங்கிக்கலாம்னு அர்த்தம். புரியுதா? கம்பெனியில் போயிட்டு அதுக்கு பதிலாக ஷேர்ஸை வாங்கிக்கலாம். இது கொடுத்துறது வாங்கலாம். ப்ராப்ளி நீங்கள் கிஃப்ட் கூப்பன்ஸ் எல்லாம் வாங்கியிருப்பீங்க. ஓகே, ப்ராப்ளி ஏதாவது ஷோரூம்ஸில் கிஃப்ட் கூப்பன்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணும்போது கிஃப்ட் கூப்பன்ஸ் வந்திருக்கும். 3 months டைம் பீரியட், நீங்கள் எப்போ வேணால் வாங்கிக்கலாம், என்ன வேணால் வாங்கிக்கலாம். ஆனால் 3 monthsக்குள்ளே வாங்கணும். ஒரு 500 rupees இருக்குன்னா என்ன பண்ணுவீங்க, இந்த ஏதாவது கார்மெண்ட்ஸ் ஏதாவது ஐட்டம்ஸ் ஏதாவது வாங்கிட்டு யூ வில் கிவ் திஸ் 500 rupees கூப்பன், தே வில் கிவ் த என்ன வாட் ஆர் த ஐட்டம்ஸ் யூ ஆர் பையிங், யூ வில் நாட் பே கேஷ். அதே தான் இது. இங்கே வந்து என்னென்னா இங்கே ஷேர் வாரண்ட்னு இருக்கும். இங்கே வந்து கேஷுங்கிற கான்செப்ட் கொஞ்சம் வரும், ஏன்னா கேஷ் இல்லாமல் இங்கே பேச முடியாது. ஷேர் வாரண்ட்னு ஒன்று கம்பெனி இஷ்யூ பண்ணியிருக்கோம். எல்லா கம்பெனியும் இஷ்யூ பண்ணலாமா, பப்ளிக் கம்பெனி மட்டும் தான் இஷ்யூ பண்ணலாம். அண்ட் ஆர்டிகல்ஸ் ஆஃப் அசோசியேஷனில் இருக்கணும். லெட் மீ டிஸ்கஸ் ஒன் பை ஒன். இது வந்து இதோட நேச்சர் பார்த்தீங்கன்னா நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட். ஏன் இந்த நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட்னா யார்கிட்டேருந்துன்னா யார்கிட்டையும் போகலாம். என் கையில் இருக்குது, நான் உங்கள் கையில் கொடுக்கலாம், நீங்கள் இன்னொருத்தர் கையில் கொடுக்கலாம். யாருங்க அது பேரர் ஆஃப் த இன்ஸ்ட்ருமெண்ட் ஹேவ் த ரைட் டு கன்வெர்ட் அஸ் ஷேர் சர்டிஃபிகேட்ஸ். தட் இஸ் பணம் பே பண்ணிவிட்டு அதுக்கு பதிலாக வந்து ஷேர் சர்டிஃபிகேட்ஸாக வந்து வாங்கிக்கலாம். ஸோ நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ்வலி இஷ்யூட் பை த பப்ளிக் லிமிடெட் கம்பெனி. ஃபுல்லி பேட் அப் ஷேர்ஸாக தான் இஷ்யூ பண்ணணும், பார்ட்லி பேட் அப்பாக இஷ்யூ பண்ண முடியாது. ஃபுல்லி பேட் அப், ஏன்னா யார்கிட்ட வேணால் அது போகும் இல்லையா. ஸோ அந்த டைமில் அவங்களால பே பண்ண முடியாத சுச்சுவேஷன் இருந்துச்சுன்னா ஸோ இட் ஷுட் பி இஷ்யூட் அஸ் அ ஃபுல்லி பேட் அப் ஷேர்ஸ் தான். இட்ஸ் கால்ட் நார்மலி இட்ஸ் கால்ட் அஸ் அ டாக்குமெண்ட் ஆஃப் டைட்டில். டாக்குமெண்ட் ஆஃப் டைட்டில்னால் இவருக்கு இந்த ரைட்ஸ் இருக்குன்னு அர்த்தம். ஓகே, see, I'm holding some object, இல்லை ஒரு டேபிள், ஒரு கிராண்டியர் டேபிள் நான் கையில் வச்சுருக்கேன்னு வச்சுக்கோங்க. அது என்னோட டேபிளுங்கிறதுக்கு நான் ஓனர்ஷிப் வச்சுருக்கிறதுங்க டிஃப்ரெண்ட். பட் அந்த டேபிள் நான் பொசஸ் பண்ணியிருக்கேன், நான் வச்சிருக்கலாங்கிறதுக்கு ஒரு டாக்குமெண்ட் ஆஃப் டைட்டில் கொடுப்பாங்க, which means that you have the rights to possess னு அர்த்தம். டாக்குமெண்ட் ஆஃப் டைட்டில்னா the possessor has the rights to possess னு அர்த்தம். So inga holder who is holding the share warrant is entitled to get the shares nu athum. Appo yaar kitta in case engitta the share warrant irundha company kitta kuduttu na shares ah vaangikalam, share certificate ah vaangikalam. In case neenga vechitirukkinga neenga company kuduttu share certificates ah vaangikalam. Okay, and no compulsion of issue. Okay, but like enna sollirpaanga na no, that is ella company pannonu avasiyam illa. That's what they mean. There is not even a company. This is what related to company point of view. No compulsion for issue. No company வந்து is not compulsory they have to issue share warrant. Direct share certificates issue பண்ணிட்டு போலாம். And but it requires prior approval. So approval வாங்காம பண்ண முடியாது. And articles of association authorize பண்ணிருக்கணும். In case authorization இல்ல amend பண்ணிடுங்க articles. And share certificate எப்படி மாத்துவாங்கன்னா இந்த share warrant bearer னு சொல்லுவோம். என் கையில் இருந்தால் நான் தான் பேரர், உங்கள் கையில் இருந்தால் நீங்கள் தான் பேரர். ஸோ இந்த பேரர் ஆஃப் ஷேர் வாரண்ட் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா he will surrender this share warrant and he will pay the required fee.
ஸோ இவ்வளோ ஃபீ பேமெண்ட் இருக்கும், வில் பே தி ரிக்வயர்ட் ஃபீ. அதுக்கு பிறகு கம்பெனி வந்து சரண்டர் பண்ண ஷேர் வாரண்ட்டை எடுத்துக்கிட்டு கேன்சல் பண்ணிடுவாங்க அந்த வாரண்ட்டை. ஏன் கேன்சல் பண்ணுறாங்கன்னா அதுக்கு பதிலாக ஷேர் சர்டிஃபிகேட் தராங்களா, அப்போ கேன்சல் பண்ணி தானே ஆகணும். நீங்கள் கேன்சல் பண்ணலாம் வேறு யாராவது வந்து யூஸ் பண்ணாங்கன்னா, ஸோ இட் வில் கேன்சல் த ஷேர் வாரண்ட் அண்ட் ஃபார் தட் இட் வில் இஷ்யூ த நியூ ஷேர் சர்டிஃபிகேட். இஷ்யூ பண்ண பிறகு ஷேர் சர்டிஃபிகேட் இஷ்யூ பண்ண பிறகு மெம்பர் ஆகிடுறாரு அவர். அப்போ the details of the members will be entered in the, that is his name will be entered as the member in the register of members book. Holder of share warrant is not a member. ஆமாம், எப்போ இஷ்யூ பண்ணுறாங்க ஷேர் சர்டிஃபிகேட்? கேன்சல் பண்ணுறவங்க தான் இஷ்யூ பண்ணுறாங்க. ஸோ இஃப் அ பர்சன் ஹோல்ட்ஸ் ஷேர் வாரண்ட்னா he cannot be a member. ஆனால் பட் there is an exception where articles of associationல whoever holds a share warrant he may be called as a member னு ப்ரொவைட் பண்ணி இருந்தா he may be called as a deemed member. Deemed memberனா member to be, deemed member கன்சிடர் பண்ணலாம். இட்ஸ் a beautiful concept. ஸோ ஷேர் சர்டிஃபிகேட்டுங்கிற கான்செப்ட்டுக்கும் ஷேர் வாரண்ட்டுங்கிற கான்செப்ட்டுக்கும் நிறைய டீவியேஷன்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ ஷேர் வாரண்ட் எல்லாம் முடிஞ்ச பிறகு சரண்டர் பண்ண பிறகு தான் ஷேர் சர்டிஃபிகேட்டுங்கிற கான்செப்டே வரும், ரைட்? அண்ட் ஷேர்ஸ் அண்ட் ஸ்டாக் இதை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். ஏற்கனவே சொல்லியிருந்தேன், தட் இஸ் யூ ஹோல்ட் லைக் இன் திஸ் டினாமினேஷன். ஏற்கனவே ஒரு டினாமினேஷன் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். என்னென்னா ஐ ஹோல்ட் சம் 10 5 rupees ஷேர். ஓகே, இதே ப்ராப்ளம் தான் நான் டிஸ்கஸ் பண்ணியிருந்தேன். தட் இஸ் வர்த் 50 rupees. அதுக்கு பிறகு வந்து 10 rupees ஷேர். ஓகே, வர்த் வந்து 100 rupees அண்ட் 100 rupees ஷேர். இது மாதிரி ஒரு கம்பெனியில் ஹோல்ட் பண்ணியிருக்கேன்னு வச்சுக்கோங்க. பாருங்கள், எத்தனை 5 ரூபாய் ஷேர்? 10 shares. ஸோ 50 rupees வர்த் இருக்குது. எத்தனை 10 rupees ஷேர்? 10 rupees. அப்போது 100 shares. தட் இஸ் 100 rupees வர்த். அண்ட் எத்தனை 100 rupees ஷேர்? ஒரே ஒரு ஷேர். அப்போ 100. அப்போ டோட்டலாக எவ்வளோ ஹோல்ட் பண்ணிகிட்ருக்கேன்? 250 shares. ஃப்ரீ ட்ரான்ஸ்ஃபரபிலிட்டி ஆஃப் ஷேர்ஸ் இருக்கா? இது நீங்கள் யாருக்காவது சேல் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, சேல் பண்ணலான்னு போகும்போது ஒருத்தர் 12.25 ரூபாய்க்கு வாங்கிக்கிறதுக்கு ரெடியாக இருக்காரு. ஓகே, மே ரெஃபர் த earlier videos, நம்ம இதே தான் டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். 12.25 ரூபாய்க்கு வாங்கலான்னு சொல்லிட்டு ரெடியாக இருக்குது. 12.25 ரூபாய்க்கு. ஓகே, எப்படி தருவீங்க? 10 ரூபான்னு சொன்னால் இதில் ஒரு ஷேர் கொடுப்பீங்க, இல்லைனா இதில் வந்து 2 ஷேர் கொடுப்பீங்க. 100 ரூபா வேணும்னா இந்த ஷேர் கொடுப்பீங்க. 25 ரூபா வேணும்னா இதுலேருந்து எடுத்து கொடுப்பீங்க. 5 into 5 shares. 5 rupees ஷேர் வந்து 5 கொடுத்தாலும், இல்லைனா இதுலேருந்து 2 ஷேர், அதுலேருந்து ஒரு ஷேர், இப்படியே அதை டினாமினேஷன் கொடுத்தாலும். பட் 12.25 ரூபா கேட்குறாரு, எப்படி தருது? இல்லைனா 75 ரூபா 50 பைசா கேட்குறாரு. ஓகேயா? இல்லைனா 100 ப்ராப்ளி ஐ மே ஹேவ் லைக் திஸ் 175 rupees கேட்குறாரு. பாருங்கள், 150 ஷேர் கேட்டிருந்தா அந்த மொத்தமாக கொடுத்துருப்பேன், அது மொத்தமாக கொடுத்துருப்பேன். ஆனால் 175 இதை நான் பிரிக்க முடியாது. 150 rupeesக்கு வந்து அந்த 5 rupees ஷேரும் 10 rupees ஷேரும் கொடுக்கலாம். பட் மிச்சம் இருக்க 25 rupeesக்கு எங்கே ஷேர் கொடுப்பேன்? இந்த மாதிரி இஷ்யூஸ் எல்லாம் வருதுங்கிறதுக்காக என்ன பண்ணிட்டாங்கன்னா, இந்த ஷேர்ஸ் எல்லாம் மொத்தமாக இந்த டினாமினேஷன் கான்செப்டே வேண்டாம், மொத்தமாக சேர்த்து 250 ரூபா சில்லறையாக இருக்குது. எவ்வளோ சில்லறையாக இருக்குது? நீங்கள் எவ்வளோ சில்லறை கேட்குறீங்களோ அவ்வளோ சில்லறையாக இருக்குது. நான்லாம் இருக்கேன், இருக்குது என்கிட்ட. 75 பைசா இருக்கே, 50 பைசா இருக்கே, இருக்கேங்க. எந்த டினாமினேஷன் கேளுங்க, அது செல்லுமா இல்லையாங்கிறது செகண்டரி. பட் திஸ் இஸ் வர்த். அப்போது 25 பைசானாலும் இருக்குது, 50 பைசா ஷேர்னாலும் இருக்குது, எவ்வளோ ஷேர் வேணாலும் நான் கொடுக்கலாம். அப்போ இது என்னவா மாற்றுறாங்கன்னா, இந்த டினாமினேஷனுங்கிற கான்செப்டை ரிமூவ் பண்ணிட்டு மொத்தமாக 250 ரூபா வர்த் இருக்குன்னு மாற்றுறாங்க. அந்த மாதிரி மொத்தமாக மாற்றினா அது ஸ்டாக்கு, பர்டிகுலர் டினாமினேஷனில் இருந்தால் அது ஷேர்ஸ். ஓகே, செக்ஷன் 2 சப்செக்ஷன் 46 வந்து ஷேர்ஸ்னால் என்னன்னு டிஃபைன் பண்ணுது. அதில் அந்த டெஃபினேஷன் வந்து ஒரு எக்ஸ்பிரசிவ் இன்க்ளூஷன் இருக்குது, விச் மீன்ஸ் தட் இந்த டெஃபினேஷனோட எண்ணில் பார்த்தீங்கன்னா இன்க்ளூட் ஸ்டாக்னு இருக்கும். டெஃபினேஷனோட எண்ணில் பார்த்தீங்கன்னா இன்க்ளூட் ஸ்டாக்னு இருக்கும். அண்ட் கன்வர்ஷன் இஸ் பாசிபிள். தட் இஸ், நீங்கள் ஷேர்ஸாக இஷ்யூ பண்ணுறீங்க, ஃபியூச்சரில் ஸ்டாக்காக மாற்றலாம். ஸ்டாக்காக இஷ்யூ பண்ண மாட்டீங்க, ஸ்டாக்காக மாற்றுறது திரும்ப ஷேர்ஸாக மாற்றலாமா? மாற்றலாம். ஸோ கன்வர்ஷன் இஸ் பாசிபிள். ஆனால் AOAல பெர்மிட் பண்ணி இருக்கணும். ஓகே, MOAல பெர்மிட் பண்ண முடியாது, ஏன்னா MOA வந்து மேஜர் கிளாஸ் தான் இருக்கும். இன்டர்னல் ரெகுலேஷன் வந்து நம்ம AOAல தான் பார்க்குறோம். ஸோ AOAல பெர்மிட் பண்ணியிருக்கணும். அண்ட் AOAல வந்து என்ன மாதிரியான பெர்மிஷன் கொடுத்துருக்கோ அதுக்கேற்ற மாதிரி தான் நீங்கள் ஃபாலோ பண்ண முடியும். யூ கேனாட் டேக் யோர் ஓன் டெசிஷன். ஆனால் கன்வர்ஷன் இஸ் தேர், கன்வர்ஷன் இஸ் பாசிபிள். அண்ட் இந்த ஸ்டாக்காக நீங்கள் ப்ரொவைட் பண்ணணும். இப்போ இந்த மாதிரி ஷேர்ஸ் இருக்கு இல்லையா, 5 ரூபாய் ஷேர் 10 வச்சுருக்கீங்க, 10 ரூபாய் ஷேர் 10 வச்சுருக்கீங்க, 100 ரூபாய் ஷேர் 1 வச்சுருக்கீங்க. ஆனால் ஃபுல்லாக பே பண்ணியிருக்கீங்களா? டவுட் வரும்ல. ஃபுல்லாக பே பண்ணியிருக்கணும். ஃபுல்லி பேடப்பாக இருந்தால் தான் நீங்கள் இந்த மாதிரி கன்வெர்ட் பண்ண முடியும், ஃபுல்லி பேடப் ஷேரு. ஆனால் இந்த மாதிரி நீங்கள் ஸ்டாக்காக கன்வெர்ட் பண்ணோன்னா ஒரு ஆனுவல் ஜென்ரல் மீட்டிங், திஸ் இஸ் AGM, ஆனுவல் ஜென்ரல் மீட்டிங் ஹெல்ப் பண்ணி அதில் ஒரு மெஜாரிட்டி ரெசல்யூஷன், ஆர்டினரி ரெசல்யூஷன் பாஸ் பண்ண பிறகு தான் யூ கேன் கன்வெர்ட் திஸ் as ஸ்டாக். அதுவும் ஃபுல்லி பேடப்பாக இருந்தால் மட்டும் தான் மாற்ற முடியும். ஏன் இது ஃபுல்லி பேடப்பாக இருந்தால் தான் மாற்ற முடியும்னா, ஜஸ்ட் திங்க் பண்ணி பாருங்களேன். 12.25 ரூபாய்க்கு ஒருத்தர் ஷேர் கேட்குறாரா, நீங்களும் சேல் பண்ணிங்களா? இது எந்த ஷேர்? யூ அண்டர்ஸ்டாண்ட்? 12.25 ரூபாய் கேட்குறாருல்ல, இவர் வந்து இந்த 5 ரூபாய் ஷேர் கொடுத்தீங்களா,
₹10 ஷேர் கொடுத்தீங்களா இல்லை ₹100 ஷேரில் கொடுத்தீங்களா? ₹12.25 ஷேர் கொடுத்தீங்க. இன்கேஸ் நீங்கள் இதில் எல்லாமே பெய்டப்பாக இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், ஃபுல்லி பெய்டப்பாக இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், பார்ட்லி பெய்டப்னா நீங்கள் எந்த ஷேர் கொடுத்தீங்கன்னு தெரியல, அப்போ எவ்வளோ பெய்டப்னே தெரியாதுல்ல. அதனால் ஃபுல்லி பெய்டப் ஷேர்ஸாக இருந்தால் மட்டும் தான் கன்வர்ஷன் அலோட், இல்லை கன்வர்ஷன் அலோட் இல்லை. குவாய்ட் அ பியூட்டிஃபுல் கான்செப்ட்னு சொல்லலாம். இதே மாதிரி ஷேர்ஸ் பற்றி நம்ம பேசுகிற மாதிரி இன்னொரு டெர்மினாலஜியும் பேசுகிறோம், டிபென்ச்சர்ஸ். டிபென்ச்சர்ஸ் ஒரு பியூட்டிஃபுல்லான கான்செப்ட். யூஸ்வலாக வந்து ஷேர்ஸாக உள்ள வரது கேபிட்டல்னு போடுவோம், பட் டிபென்ச்சர்ஸ் வந்து நம்ம கேபிட்டல்னு போட மாட்டோம். இதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். ஸோ டிபென்ச்சர்ஸ் வந்து லாங் டேர்ம் பாரோயிங்கில் லோனாக பாரோ பண்ணாத நம்ம செக்யூர்டாக கொடுக்கறது. ஸோ டிபென்ச்சர்ஸ் பற்றி பார்க்கலாம் இப்போ.